நம்ம புதுசா வந்து யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் இந்த இந்த ஒரு வீடியோ. நான் ஆல்ரெடி வந்து YT ஸ்டுடியோ பார்ட் 3 வீடியோ வந்து நான் தெளிவா குடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதில என்ன அப்டின்னா, நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால அன்லிஸ்டட், பிரைவேட், பப்ளிக், ஷெட்யூல்டு அப்டின்னு 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். இதில வந்து ஒண்ணு நம்மளோட வீடியோ வந்து ஒண்ணு அன்லிஸ்டட்ல போடுவோம். இல்லன்னா வந்து பப்ளிக், இல்லன்னா வந்து பிரைவேட்ல வந்து நம்ம போடுறது உண்டு. ஆனா நெறைய பேருக்கு வந்து இந்த ஷெட்யூல் அப்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த ஷெட்யூல் அப்டிங்கிற ஆப்ஷனால நமக்கு நெறைய பெனிஃபிட் இருக்கு. ஈவன் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே அந்த ஷெட்யூல் ஆப்ஷன் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க சேனலுக்கு வந்து நல்லாவே குரோத் வந்து அவங்களோட சேனல்ல இருக்கும். ஸோ அந்த அந்த ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 3 அப்படின்ற ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அப்போ அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்திருந்தது. என்னன்னா, சிஸ்டர் அந்த ஆப்ஷனோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டீங்க, அது கரெக்டு தான். பட் ஆனால் வந்து எனக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த ஆப்ஷன் நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறது. பட் ஆனால் வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிருந்தீங்க. கரெக்ட் தான். அதோட பெனிஃபிட் சொல்லிட்டு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லலை உங்களுக்கு. அது எப்படின்னு பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ்க்கு தேவையான டைட்டில், ஹேஷ்டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், கேட்டகரி எல்லாமே நம்ம வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். பப்ளிக் அண்ட் அன்லிஸ்டட், ப்ரைவேட், ஷெட்யூல் அப்படின்னு. ஷெட்யூல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஷெட்யூலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த அந்த டேட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். டேட் வந்து இன்றைக்கி டேட்டு 12. ஸோ 12 டேட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டைமிங் வந்து செட் பண்ணணும். நான் வந்து எல்லா நாளுமே வந்து வீடியோ எப்போ பப்ளிஷ் பண்ணுவேன்னா, நான் வந்து ஈவினிங் வந்து 6 மணி டு 7 மணிக்குள்ளே தான் நான் வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். அதனால் நான் வந்து 6:40 அப்படின்னு சொல்லிட்டு நான் டைமிங் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி வீடியோ நீங்கள் டைமிங் செட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் கூட வீடியோ வந்து நம்மளை அறியாமையே வந்து பப்ளிஷ் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். தொடர்ந்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப பெட்டரான ஆப்ஷன்.